Hello guys, welcome to Richie Rich YouTube channel. போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் ஆசம் கைஸ். ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே லைஃபோட ரியாலிட்டி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு தெரிய வருது. ரீசெண்டாக நான் ஒரு கமெண்ட் படித்தேன். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாரு, லைஃப்க்கு தேவை ஃபினான்ஷியல் லெசன்ஸ், நான் எதுக்கு பித்தகாரஸ் தியரம் பற்றி படிக்கணும்னு. சொல்லப்போனால் இது ஒரு சென்சிபிள் கமெண்ட் தான். லைஃப்பில் நம்ம எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். பட் இப்போ நம்ம மணி மேட்டர்ஸுங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஒரு பில்டிங்க்கு எப்படி ஃபவுண்டேஷன் இம்பார்ட்டண்ட்டோ அதேமாதிரி லைஃப்க்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். 90% பீப்புள் கேட்க மாட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. 10% அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த சேனலை ஆரம்பித்ததும் எவ்ரி வீக் வீடியோஸ் போடுறதும் அதனால தான். நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் பிஜி இன்வைட்லேருந்து எப்படி பேசிவ் இன்கம் வருதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பேசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறேன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இண்டெக்ஸ்னால் என்னது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இண்டெக்ஸை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று நிஃப்டி, இன்னொன்று சென்செக்ஸ். நிஃப்டிலேயே நெக்ஸ்ட் நிஃப்டி, நிஃப்டி 500 இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிஃப்டி 50ன்னு ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை இந்த இண்டெக்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டாப் 50 கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, எவ்ரி இயர் செமி ஆனுவல், அதாவது 6 months ஒன்ஸ் கம்பெனிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி 6 months ஒன்ஸ் கம்பெனிஸோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை பார்ப்பாங்க. அதில் யார் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் கம்பெனிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி செக்ஷன் இண்டெக்ஸ். ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. அதே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்களுக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் டைரெக்டாக நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு வேலையே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தான் லோவர் காஸ்ட் அண்ட் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் உள்ள லார்ஜ் கம்பெனிஸை தான். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்ட் சைட்லேயே பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 rupeesலேருந்து எவ்வளோ வேணும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். லோன்ஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகுமோ அதே மாதிரி டேட் அண்ட் அமௌண்ட் செட்டப் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணாலே போதும். எஸ்ஐபிஸை டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் லாங் டேர்முக்கு இதை பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் ஃபண்ட் பல மடங்காக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி தெரியணும்னா மேலே தெரிகிற ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோவை பாருங்கள். ஃபண்ட்ஸ் க்ரோ ஆகுறது அதோட நெட் அசெட் வேல்யூ என்ஏவி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்ஏவிங்கிறது ஒரு ஃபண்டோட அசெட்ஸில் லியபிலிட்டிஸை மைனஸ் பண்ணி அதை டெய்லி பேசிஸில் கேல்குலேட் பண்ணுறது தான். இந்த என்ஏவியோட ப்ரைஸை வச்சு தான் இன்வெஸ்டர்ஸ் வாங்கும் போதும் விற்கும் போதும் ஃபண்டோட யூனிட்ஸ் எவ்வளோன்னு தெரிய வரும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது டைரக்ட் பிளானாக இல்லை ரெகுலர் பிளானான்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். ரெகுலர் பிளானில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹையர் காஸ்ட்டை டிடெக்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் பிளானில் எந்தவித இடைக்காரர்களும் இல்லாமல் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸில் அட் த சேம் டைம் ஹையர் ரிட்டர்ன்ஸையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மீன்ஸ் எக்ஸிட் லோட் ஆர் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் செல் பண்ணும்போது டிடெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சின்ன பாயிண்ட் வேரியேஷன் கூட அதிகமாக டிடெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சில இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட பேரை இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, உங்களோட அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ், HDFC நிஃப்டி 50 இண்டெக்ஸ், ICICI Prudential நிஃப்டி 50 இண்டெக்ஸ், SBI சென்செக்ஸ் இண்டெக்ஸ், HDFC சென்செக்ஸ் இண்டெக்ஸ் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஃபண்ட் கிடையாது, இந்தியாவோட எக்கனாமிலேயே டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை மறந்துடாதீங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் யூனிட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு 2 or 3 working days ஆகும். ஏஎம்சிஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் உங்களுக்கு யூனிட்ஸை அலாட் பண்ணி தருவாங்க அக்கார்டிங் டு தேர் என்ஏவிஸ். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது, இல்லை ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அனலைஸ் பண்ண தெரியாது, தெரிஞ்சும் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கெட் பற்றி தெரியாமலேயே நீங்கள் இந்தியாவோட பெஸ்ட் இன்வெஸ்டராக இருப்பீங்க.
மார்க்கெட் இறங்கும்போது இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் ஏறுனாலும் இறங்குனாலும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர்ந்து கொண்டு போங்க. உங்கள் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியாத வெல்த்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பார்த்து பயப்படாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் மிராக்கிள்ஸை கொடுக்குங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை வளர விடுங்க. கைஸ், நாம் இன்வெஸ்டிங் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் காய்ஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.